Stotram, stotram, stotram. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Glory, glory, glory. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. Praise the Lord. இன்று ராத்திரியும் கூட நம்ம கர்த்தருடைய கிருபையினால நம்ம சேர்ந்து இந்த கான்ஃபரன்ஸில் வந்திருக்கோம். நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இன்று நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம கர்த்தரை நன்றி செலுத்தி நம்ம தாகத்தோடு அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே, அப்பா இயேசுவே, அதிகாரமும் வல்லமையும் நிறைந்தவரே, அன்பும் கிருபையும் உள்ளவரே, சத்தியமும் ஜீவனுமானவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. உமக்கு எத்தனை நாமங்கள் ஆண்டவரே. சகோதரி ஜெபிக்கிற போது உம்முடைய நாமங்களை ஆண்டவரே, நீர் எத்தனை மகிமையுள்ளவர், நீர் அடோனாய், நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பரிசுத்தர் என்பதை அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பண்ணினோம் ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே, ஹalleluya, ஹalleluya. நீர் ஆண்டவரே எங்கள் நடுவிலே கர்த்தாவே மகிமையாய் வெளிப்படுவீராக ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Stodram, 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 stodram. Oh, hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, hallelujah. Stodram, 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 stodram. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை இந்த வேளையிலே ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், பலவீனமானவர்கள் அப்பா, குறையுள்ளவர்கள் கர்த்தாவே, அப்பா தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, இயேசுவே ராஜாவே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. Jesus, glory, 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 glory. Amen, 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 amen. Praise you, praise you, praise you. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஜீசஸ், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சரீரத்திலே இந்த வேளையில உம்முடைய அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய மனதிலே இப்போது உம்முடைய உற்சாகத்தின் ஆவியானவர் கடந்து வருவீராக. இயேசுவே, நாங்கள் உம்மையே எதிர்பார்த்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறபடி உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள் எப்படி போகுமோ, எப்படி முடியுமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நல்ல முடிவுக்கு,
ஆண்டவர், நீர் ஒரு ஆசீர்வாதமான நன்மையின் பகுதிக்கு நேராய் கொண்டு வருவீராக. எப்படி இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி செல்வோமோ, எப்படி இந்த வனாந்திரத்தை கடந்து போவோமோ என்று யோசித்து கொண்டிருந்தபோது, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை, கர்த்தர் ஒரு நல்ல அவர்கள் தங்கும்படிக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்திற்கு கொண்டு வந்தீரப்பா. ஹalleluya ஜீசஸ். அதுபோல கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தரும்படிக்கு நீர் எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, அவைகள் தீமைக்கு அல்ல என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இயேசுவே, எங்கள் பேரில் உமக்கு இருக்கிற நினைவுகள் அவைகள் சதா காலமும் கிருபை நிறைந்ததாகவே இருக்கிறதே அப்பா. நீர் எப்போதும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராகவே இருக்கிறீரே கர்த்தாவே. இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா சரீர அசௌகரியங்களும், எல்லா வாழ்க்கையின் களைப்புகளை கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் இந்த தேவ சமூகத்துல வந்து இறக்கி வைக்கிறோம் அப்பா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி, 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 க்ளோரி. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜீசஸ். க்ளோரி, 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 க்ளோரி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. Stodram. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. Hallelujah. Stodram. Thank you, Jesus. இப்போ கூட ஒரு பாடலை பாடிட்டு நம்ம கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். பாடல் வரிகளை நான் சாட்ல போடுறேன். ஸ்தோத்திரம். ஹalleluya ஜீசஸ். தெரிந்த பாடல் தான். நம்ம மியூட்ல இருந்தாலும் கூட நம்ம இருக்கிற பகுதியில இதை பாடி நம்ம மகிழ்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி வசனத்துக்கு நேராய் போகலாம். ஹalleluya. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. கர்த்தர் நம்மளை மகிழ்ந்திருக்கும்படி அழைத்திருக்கிறார். Amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. ஒரு மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் நம்ம இந்த வேளையில இதை பாடுவோம். ஆமென். மகிழ்ந்து நம்ம பாடுவோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் சும்மா யாரையும் மகிழ்ந்து இருக்கும்படி அவர் சொல்லுகிறவர் அல்ல. கண்டிப்பாக
அவர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறதுனாலே அவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய கண்ணு இன்னும் பார்க்கல. எந்த மனுஷனுடைய காதுகளும் இன்னும் கேட்டதே இல்ல. எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றினதே இல்ல. அப்படி ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் நமக்கு இன்னமும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாத்தான்வேல் இடத்துல சொல்லுகிறபோது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப இன்னமும் கர்த்தர் நமக்கு பெரிதானவைகளை அவர் வைத்து இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. க்ளோரி. இப்ப நம்ம இருப்பதை நினைக்கிறப்ப நமக்கு ஒருவேளை அப்படி இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன், நம்மை உயர பண்ணுகிற கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. அதனால நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பாடுவோம். நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒர்க்ல நம்ம கான்ட்ராக்ட், விசா, எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. பிள்ளைகளை குறித்த காரியங்கள் இருக்கு. என்னென்னமோ விஷயங்கள் நமக்கு இருக்கு. ஆமென். ஹalleluya. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதை பார்க்கிலும் நீங்கள் ஜெபிப்பதை கேட்டுக்கொண்டதை விடவும் மிகவும் அதிகமாய் அவர் செய்வார். ஹalleluya. Praise the Lord. அப்படி ஒரு வல்லமையின் ஆவியானவர் தான் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. Glory to Jesus. நம்ம நினைக்கிறதை விடவும், நம்ம எதிர்பார்க்கிறதை விடவும், நம்ம ஜெபிக்கிறதை விடவும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ள ஒரு கர்த்தரை தான் நம்ம இந்த வேளையில் ஆராதிக்கிறோம். அதனால மகிழ்ச்சியோட இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory. ஒருவராகிலும் இந்த வேளையில சோர்ந்து காணப்பட வேண்டாம். நம்ம உள்ளத்துல ஒரு பெரிய உற்சாகம் இந்த வேளையில வரட்டும். ஆமென். அப்படி ஒரு வேளை இல்ல ஆண்டவரே, எனக்கு உற்சாகமே இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நமக்கு இந்த வேளையில கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்திப்பார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படி ஒரு உற்சாகமாய் நம்மை நடத்துகிற ஒரு ஆவியானவர். ஹalleluya. glory glory glory. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆனந்தம் என்ன தெரியுமா? இந்த சர்வத்திற்கும் அதிகாரியான சொந்தமானவர் நமக்கு சொந்தமானார். ஹalleluya. praise the Lord. அதுதான் இந்த பாடல் வரிகள்ல நம்ம பாடுறோம். ஹalleluya. உற்சாகமா நம்ம கரங்களை தட்டி நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தைரியமா கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம பாடுவோம். ஆமென். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்வலத்தின் சொந்தக்காரர் இவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். நமக்கு ஒரே ஒரு விருப்பம் தான் இருக்கணும். பாடல் பாடுறப்பவே நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் வரணும். ஹalleluya. அப்படிதான் இந்த பாடலை பாடுகிற போது எனக்கு அப்படிதான் நினைவு வருது. சபையில நின்னு கர்த்தரை கைதட்டி ஆராதித்து இந்த பாடலை பாடின போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய விடுதலையின் பிரசனத்தை கண்டிருக்கிறேன். ஹalleluya. ஜனங்கள் நடுவிலே அவ்வளவு ஒரு விடுதலையாய் ஆவியானவர் இறங்குவார். ஆமென். வல்லமையாய் இறங்குவார். உரபல ரிபப ஷபரிப கரபல. Thank you Jesus. எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை. வியாதி, வருத்தம், துக்கம், களைப்பு, எல்லா இக்கட்டான சூழ்நிலை, காத்திருக்கிற ஒரு எப்படி முடியுமோ என்று புரியாமல் காத்திருக்கிற அனுபவங்கள், எல்லா விதமான கட்டுகள். பூமி என்றாலே அது கட்டிக்கிட்டே தான் இருக்கும் நம்மள. ஹalleluya. ஆனால் நமக்கு இயேசு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கார். நீங்கள் கட்டலாம். ஹalleluya. நீங்கள் கட்ட அவிழ்க்கலாம். ஆமென். இந்த வேளையில நமக்கு என்ன வேணுமோ, எந்த காரியத்துல எப்படி வேண்டுமோ நம்ம செய்து கொள்ள முடியும். விசுவாசத்தோட நம்ம பாடுவோம். ஆமென். ஹalleluya. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார்.
இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் இவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். அல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எஸ் ஜீசஸ். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். க்ளோரி. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். க்ளோரி. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah. Glory to God. The Lord surrounds us with songs of deliverance. Amen. Hallelujah. இந்த ராத்திரியில ஒரு விடுதலையோடு தான் நம்ம போகணும். Amen. Hallelujah. கொஞ்ச நேரம் நம்ம தேவ சமூகத்துல கூடி வந்தாலும் முழு மனதோடு நம்ம காத்திருக்கிற போது, அந்த ஒரு 30 நிமிடம் 20 நிமிடமாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம ஏற்கனவே
பார்த்தது போல the Lord is faithful. Amen. Hallelujah. குறிக்கப்பட்ட ஜாமத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஆமென். praise the Lord. கர்த்தர் நிச்சயமாய் உத்தரவு அருளுவார். ஆமென். Hallelujah. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவர் மேல ரொம்ப தாகமா இந்த வேளையில காணப்படுவோம். ஆமென். ஹalleluya. நம்மை நிரப்பும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹுராபாலா ரிபாபா ஷபா ரிபா கராபாலா. இந்த ராத்திரியில விடுதலையோடு தான் நாம் அனுப்பி வைக்கப்பட போகிறோம். Praise the Lord. Hallelujah. தேவ பலன் நம்ம மேல தரிப்பிக்கப்பட போகிறது. ஹுராபாலா ரிபாபா ஷபா ரிபா கராபாலா. Thank you, Jesus. Glory, glory, glory. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திர பலிகளோடு நம்ம காணப்படுவோம். Hallelujah. Glory. பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையில நம் நடுவிலே அவர் தரிசனமாகிக் கொண்டிருக்கிறார். ஹூராபாலா ரிபாபா ஷபா ரிபா கரபாலா. Glory to Jesus. Amen. Hallelujah. Thank you, Lord. என்ன செய்ய முடியும் என்று பரிதபிக்கிற ஒரு நிலையிலே அல்ல. ஹalleluya. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நம் நடுவிலே காணப்படுகிறார். ஹூராபாலா ரிபாபாபா ஷபரிபா கரபாலா. Thank you, Jesus. Glory, 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 glory. ஆமென், ஆமென், ஆமென். மோசேயிடம் கர்த்தர் அவர் உள்ளத்தோடு கர்த்தர் பேசின போது, முகமுகமாய் பேசின போது சொன்னார், நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, உன் பாத ரட்சைகளை அவிழ்த்து விட்டு நில் என்று. உராபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா. இந்த வேளையில பாத ரட்சைகள், ஹalleluya. Thank you Jesus. Glory, glory, glory. அவர்களை அவிழ்த்து விட்டு இந்த வேளையில பரிசுத்த பூமியில நிற்கிற அந்த உணர்வோடு நம்ம காணப்படுவோம். ஊராபாலா ரிபாபா சந்தனாதனதியா. Glory to Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Glory. The presence of the Lord is accumulating wherever we are right now. Hurabala, ribakarabala. Oh, the presence of the Lord is accumulating. Rishabababa, ribababa, shadaradi antaradia. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. ஒரு மேக மூட்டம் போல நாம் இருக்கிற அறைகளில பரிசுத்த தெய்வம் இந்த வேளையில கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ரீபபப ஷபரிபா கரபலா. Thank you, Jesus. Glory, glory. Thank you, Lord. Amen, amen, amen. Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Amen. Thank you, Jesus. Glory, glory, glory. Hallelujah, hallelujah. Riba bariandara dikara baudana shidaba ribarabari vikaraba riba baba shabari vikarabala riantaradia. Rabala riba baba shabari vikarabala riba baba shadaradi antaradia. Oh, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Jesus. Amen, 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 amen. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Stodram, stodram, stodram. Hurabala ribababa shadaradi antaradia. Hurabala ribababa shabariba karabala. Thank you, Jesus. Glory, glory, glory. Thank you, Lord. Thank you, Lord. Amen, amen, amen. Thank you. தாகம் உள்ளவன் மேல ஹalleluya கர்த்தர் தம்முடைய தண்ணீரை அவர் ஊற்றுவார். Amen. Hallelujah. Thank you, Jesus. Glory, 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 glory. Praise the Lord. Hallelujah, hallelujah. வறண்ட நிலத்தின் மேல்
என்னுடைய ஆறுகளை பாய்ந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹூராபாலா ரிபாபா ஷபா ரிபா கராபாலா. Thank you, Jesus. Glory, glory. Hallelujah, hallelujah. வறண்ட அனுபவங்களில் இருக்கிற ஹalleluya உங்களுக்கு நான் ஹுராபாலா ரிபாபா ஷபா ரிபா கராபாலா ஆறுகளை பாய்ந்து போக பண்ணுவேன். உலர்ந்த எலும்புகளா இருக்கிற உங்களை ரீக்கராபா ரியந்தராதியா அந்தராதியா. தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ஒன்று சேர்ந்து வரும்படி செய்வேன். ரிஷபபபபபபப ரிபபப ஷபரிபிக்கரபலா. Glory, glory, glory. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Glory, glory. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை, மகிமை, மகிமை. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. Amen. Jesus. Amen. Praise the Lord. Praise the Lord. தேங்க்யூ லார்ட். உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. ஒரு சிறு மந்தையை விசேஷித்தவர்கள் என்று கருதி கர்த்தர் எங்களோடு ஆண்டவரே இடைபடுகிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வேலை ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஆமென். 10 நிமிஷம் 15 நிமிஷங்கள் தான் நமக்கு இருக்கு. வேகமாய் நம்ம கடந்து செல்லலாம். ஆமென். இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களை நான் சொல்லுகிறேன். நம்ம அதை எடுத்து வாசிக்கலாம். Praise the Lord. Praise the Lord. எபிரேயர் எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எபிரேயர் 13வது அதிகாரம். எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். Thank you, Jesus. அதனுடைய 8வது வசனம். Hebrews 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Glory to God. Amen. நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சத்திய வசனம் தான் இது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு ஒரு மாற்றங்கள் உள்ள உலகத்துல நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்தால் நமக்கு அது நம்மை ரொம்பவும் நம்மள அது சோர்வுக்குள்ளாக்கும். எவ்வளவு மாற்றங்கள் உள்ள ஒரு உலகம், அத்தனை மாற்றங்கள் உள்ள ஒரு உலகம். கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. முன்பெல்லாம் காலங்கள்ல நம்ம பார்த்தா மாற்றங்கள் எவ்வளவு வேகமா விரைவா நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ 100 வருடங்களுக்கு மனுஷன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா கழுதையிலையோ குதிரையிலையோ நடந்தோ ஒரு இப்படிதான் போய்கிட்டு இருந்தான். சக்கரங்கள் கண்டுபிடித்த பிறகும் கூட ரொம்ப நாளைக்கு சக்கர வண்டி, அவ்வளவுதான். ஆனால் வேகமாய் இந்த கடந்த 100 ஆண்டுகளில் அவ்வளவு வித்தியாசங்கள் உண்டாயிற்று. அதே மாதிரி தான் வேலை ஸ்தலங்கள்ல நமக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் மாறி வளர்ந்து கொண்டே இருக்கு. ஒரு 6 மாசம் கூட இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்பாக இருந்த நிலைமைகள் இப்ப இல்லை. அவ்வளவு வித்தியாசப்படுது. இது எப்படி போகும் என்றே கண்டுபிடிக்க முடியல. அத்தனை விதங்கள்ல அது ரூபம் எடுத்து மாறுது. வேறு 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 ரூபங்கள் வந்து கொண்டே இருக்கு.
அது போலதான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்தால் அத்தனை விதமான ரூபங்கள், உயர்வாய் அல்ல, எல்லாம் உயர்வா இது ஏதோ பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. மாற்றம், முன்னேற்றம்னு இருந்துச்சு. ஆனா இந்த நாட்களை பார்க்கிறப்ப மாற்றம் முன்னேற்றமான்னு தெரியல, மாற்றம் தெரியுது. அத்தனை மாற்றங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்கு. இந்த மாற்றங்கள்ல ஒருத்தன் பிடிச்சிட்டு போறதே கஷ்டம். அஹ் ஒரு அவ்வளவு துள்ளுகிறதா இருக்கு. அது மேல ஒரு மனிதன் சவாரி செய்ய முடியாது. காலங்கள் மெதுவாய் போன நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாட்கள் வேகமாய், விரைவாய் காரியங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு வர்த்தகம், பொருளாதாரம் இப்படியெல்லாம் கூட பார்த்தாலும் அத்தனை விதங்கள்ல அது மாறுகிறது. எந்த யாருமே இதுல இன்வெஸ்ட் பண்ணா இப்படி வந்துட முடியும்னு உறுதியா சொல்ல முடியாத அளவிற்கு அப்படி உறுதியா சொன்ன நாட்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இந்த நாட்கள் அப்படி அல்ல. ஏறுது இறங்குது, மாறிக்கிட்டே இருக்கு. அரசியல் சூழல்கள், அரசாங்கங்களுடைய நிலைப்பாடுகள், இப்படி எதை எடுத்தாலும் அத்தனை மாற்றங்கள். சரி, வெளியில தான் அத்தனை மாற்றங்கள் அப்படின்னா நமக்குள்ளேயும் கூட சரீரத்துல பார்த்தால் அத்தனை வித்தியாசங்கள். காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்போம், மத்தியானம் டயர்டாயிரும். சாப்பிட்டா ஒரு குணம் வரும், சாப்பிடலன்னா வேற ஒரு குணம் வந்துடும். நம்முடைய ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு எண்ண ஓட்டம் கூட நமக்கு கிடையாது. ஜெபிக்கலான்னு வருவோம், வர சமயத்திலேயே வேற நினைவுகளோட இருப்போம். இப்படி அவ்வளவு ஆனஸ்டா நம்ம பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில அத்தனை விதமான நினைவுகள், அத்தனை விதமான ஒரு மாற்றங்கள் உண்டாகிட்டே இருக்கு. நம்மளுடைய சரீர பிரகாரமா பார்த்தா முன்னாடியெல்லாம் நடக்கணும்னு இல்லை, ஓடணும்னு இல்லை, அப்படியே கூட வருஷங்காலமா ஒரு மனுஷன் சாப்பிட்டு உட்காந்துருப்பான், நல்லா தான் இருப்பான். அல்லேலூயா. இப்போ அப்படி இல்லை. ஒரு நாள் பார்த்தா ஓடுன்றான், இன்னொரு நாள் பார்த்தா வேகமா நடன்றான், இன்னொரு நாள் பார்த்தா இவ்வளவு நேரம் தூங்குன்றான், என்னென்னமோ. அந்த தகவல்கள் எல்லாம் கூட அவ்வளவு மாற்றங்கள் இருக்கு. இவ்வளவு இவ்வளவு மாற்றங்களையும் சரீரத்துல, நம்மளுடைய மனதுல, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வேலை ஸ்தலங்கள்ல, நம்மளுடைய வாழ்கிற நாடுகள்ல, தேசங்கள்ல, சமுதாயங்கள்ல இத்தனை மாற்றங்களையும் நம்ம சமாளித்து கடந்து போவது என்பது கடினமான ஒரு காரியம், சவாலான ஒரு காரியம். இப்படி காரியங்கள் வித்தியாசப்படுகிறது. பாருங்க, மாற்றம்னு வந்துட்டா நல்லதாவே இருந்தா கூட அது என்னன்னு தெரியல, புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை மனுஷன் எப்போதுமே இப்படிதான் அனுமானித்து திட்டம் பண்ணி புரிந்து கொண்டுதான் போக முடியும். அதனாலதான் முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, 5-year goals, 10-year goals அப்படின்னுவாங்க. நமக்கு 10 மினிட்ஸ்ல என்ன ஆகும், என்ன கோல் வச்சுக்கணும்னு கூட தெரியாது. அல்லேலூயா. அவ்வளவு மாற்றங்கள் இருக்கு. முன்னாடி எல்லாம் சின்ன வயசுலயே சொல்லிடுவாங்க, நீ இன்ஜினியர், டாக்டர். இப்ப அப்படி இல்லை. என்ன படிச்சா எப்படி வரணும்னு பிள்ளைகளுக்கே நம்ம அட்வைஸ் சொல்லுவதற்கு நமக்கு புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அவ்வளவு மாற்றங்கள். இப்படி போனா நல்லதா, அப்படி போனா நல்லதா, இதுல விதைத்தா வளருமா, அதுல விதைத்தா வளருமா, இது நமக்கு பிரயோஜனப்படுமா, அது நமக்கு பிரயோஜனப்படுமா, ஒன்னும் புரியாத ஒரு நிலைமைக்குள்ளதான் மனுஷன் போய்கொண்டே இருக்கான். இது இன்னமும் வேகப்படுத்தப்படும், இது இன்னமும் வித்தியாசப்பட்டுக்கிட்டே வரும். இப்படிப்பட்ட காலங்களாக இந்த காலங்கள் இருக்கிற போது உறுதியாய் பற்றி கொள்வதற்கு நமக்கு வேறு எதுவுமே இல்லாத ஒரு நிலைமைதான். அல்லேலூயா. எதை நினைத்தாலும் அது மாறிடுமோ என்கிறது தான் பயம். அல்லேலூயா. அது இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு துணிச்சலா ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்க முடியாது. அப்படி காரியங்கள் அது மாறி மாறி விகாரப்படுகிறதுனால மனுஷன் சோர்ந்து போகிறான். மனுஷனுக்குள்ள ஒரு உற்சாகம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு. சோ நம்மளுடைய மனநிலைமைகளும், our psychology also gets driven by these changes. இப்படி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலைகள்னால நம்ம மனநிலைகளும் கூட அது ரொம்ப அது திண்டாட தொடங்குது. இந்த மாதிரி மனிதனுடைய நிலைமைகள் இருக்கிறப்ப கர்த்தருடைய இந்த வசனம் பாருங்க,
அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இப்படி ஒரு விஷயம் இந்த பூமியில மாறாததா இருக்கு அப்படின்றதே நமக்கு ஒரு பெரிய நமக்கு தைரியம் தான். அல்லேலூயா. நமக்கு அப்படி ஒரு காரியம் இருக்கா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதை பிடிச்சாலும் அது மாறிடும் அப்படின்னும் போது அது ஒரே ஒருவர் மாறாதவரா இருப்பாரு அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய விடுதலையின் சத்திய வசனம். அல்லேலூயா. glory to Jesus. அந்த இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாம என்பதை நம்ம நினைக்கிறப்ப நமக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சொந்தமானார் என்று நம்ம எண்ணி பார்க்கிற போது நமக்கு எவ்வளவு ஒரு மன தைரியம் உண்டாகிறது. ஹalleluya. praise the lord. hallelujah. glory to Jesus. amen. பாருங்க, இந்த நாட்கள்ல உலகம் மாத்திரம் மாறினா பரவாயில்ல. 9ஆம் வசனத்துல பாருங்க, இதே அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பல விதமான வசனத்தினுடைய வார்த்தையை பாருங்க, பல விதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ உலகம் மாறுகிறது. உலகம் எல்லாவற்றிலும் தலைகீழாய் மாறுகிறது, வித்தியாசமாய் மாறுகிறது, பலவிதமாய் மாறுகிறது. இப்படியெல்லாம் இருந்தா பரவாயில்ல. போதனைகளும் கூட விசுவாச உலகத்துல விசுவாசிகள் நடுவில போதிக்கிற போதனைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? பல விதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தெளிவான பரிசுத்த வேதாகமத்தில் ஆவிக்குரிய சத்தியங்களை போதிக்கிறதுக்கு பதிலா ஹல்லேலூயா லிட்ரலா நிறைய காரியங்களை எடுத்துக்கொண்டு போதிக்கிறார்கள். அதனாலதான் தேசங்கள் தவறான பாதையில போகுது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, கிறிஸ்தவத்துக்குள்ளேயே விசுவாசிகளுக்குள்ளேயே நிறைய பேரு யுத்தங்களை ஆதரிக்கிறவர்களா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுகிறது, வாளை எடுத்தவன் வாளால் தான் மரித்து போவான் என்று. சத்திய வசனங்களுடைய போதனைகளுக்கு வராம நிறைய பேரு வித்தியாசமான போதனைகளாலே வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா? இப்படித்தான் கிறிஸ்துவின் ராஜ்யம் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல ஆண்டவரே இயேசுவே பூமியில வந்தப்ப கூட அவர் அப்படிப்பட்டதை தெரிந்து கொள்ளவே இல்லை. அவர் தம்மை சிலுவையில அறை ஒப்பு கொடுத்தாரே தவிர அவர் வன்முறையை கையாளவே இல்லை. ஹல்லேலூயா. பேதுரு அவர் சார்பில் ஒரு வாளை எடுத்த போது கூட அவனை தடுத்தார். ஹல்லேலூயா. glory to Jesus. அப்ப இயேசு என்றைக்கும் மாற மாட்டார். நேற்று எப்படி அன்புள்ளவரா அன்பின் போதனைகளை கொடுத்து எப்படி வன்முறைகளுக்கு பதிலா சமாதான காரணராய் அவர் இருந்தாரோ அதே இயேசுதான் இன்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் அதை மாற்றவே மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுக்கு கர்த்தர் அப்படியே தான் இருப்பார். அல்லேலூயா. ஒரு கன்னத்தில அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காண்பி என்பது அவருடைய போதனைனா அது மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆமென். நாம நினைக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம இப்படி மாறிடணும் அப்படின்னு. கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. அது அப்படியே கர்த்தர் அந்த போதனைகளை அந்த சத்தியங்களை அவர் கடைபிடிக்கிறவர். அவர் சத்தியமாகவே இருக்கிறவர். அல்லேலூயா. அப்ப அந்த நாட்களிலே அவர் ஜனங்களுக்கு நடுவிலே வன்முறைகள் இல்லாமல், அவர்கள் கசப்புகள் இல்லாமல், அவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று போதித்தாரே. ஆனால் இந்த நாட்களிலேயும் அப்படியே தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தவர். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகள் தேசங்களிலே கடந்து வருகிறது. உலகமெங்கிலும் பலவிதமான அந்நிய போதனைகளால ஜனங்கள் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த அன்பின் போதனைகளை விட்டு விலகுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த ஆவிக்குரிய செய்திகளை விட்டு மாறி போகிற இருதயம் கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் இல்லையா?
இயேசு மாறாதவர், ஆனா உலகம் மொத்தமும் மாறிக்கிட்டு இருக்கே, நம்ம என்ன செய்யறதுன்னு நம்ம நினைப்போம். ஆமென். பார்ப்போம். மல்கியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மல்கியா 3:6. மலாக்கி 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென். ஹalleluya. praise the lord. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். ஹalleluya. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதுனால நமக்கு என்னன்னு நம்ம எப்போதும் யோசிப்போம். ஆமென். ஹalleluya. அதுக்கு தான் கர்த்தர் இந்த இடத்துல வார்த்தையை கொடுத்திருக்காரு. ஆகையால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதுனால ஒரு பெரிய நன்மை நமக்கு ஏற்படுகிறது. அது என்ன தெரியுமா? யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள், அதாவது விசுவாசிகளாகிய நாம. யாக்கோபின் புத்திரர்னா நம்ம உடனே இஸ்ரவேல் தேசத்தை நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு ஆவிக்குரிய அர்த்தங்களோட தான் வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய திருஷ்டாந்தங்களை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வியாக்கானம் அல்லது வேத வசனங்களிலேயே நேரடியாக எழுதப்பட்டும் இருக்கிற வியாக்கானம் இன்னைக்கு உள்ளத்துல யூதனானவன் தான் யூதன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு தான் ரட்சிப்பு. ஆமென். அப்ப யாக்கோபின் புத்திரர் என்றால் தேவ பிள்ளைகளாகிய, தேவ சபையின் பிள்ளைகள் அல்லது ஆவிக்குரிய தேவ ஜனங்களாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் இந்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? இந்த வார்த்தையின்படி, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய பலன், பெரிய பாக்கியம் உண்டாகுது. இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறதுனால என்னது? நாம நிர்மூலமாக மாட்டோம். இந்த பூமியில இருக்கிற சகல காரியங்களும் மாறினாலும் சரிதான். நம்ம நினைக்கிறது என்ன? இவ்வளவு மாற்றங்கள் பூமியில நிகழும் போது நாம விழுந்து போவோமே, நாம நிர்மூலம் ஆகிருவோமோ, நமக்கு இதுல பெரிய பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உலகமே மாறினாலும் சரிதான், இயேசு மாறாதவராய் இருக்கிற வரைக்கும் அவர் மாறாதவர் என்று தான் அவர் சொல்றாரு. நேற்றுக்கு இன்றைக்கு மாத்திரம் இல்ல, என்றைக்கு மாறாதவர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படி அவர் இருக்கிறது வரைக்கும் யாக்கோபின் புத்திரராகிய நாம அல்லது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நாம என்றைக்கும் நிர்மூலமாக மாட்டோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம நிர்மூலமாகாததற்கு ஒரு பெரிய காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. யோவான், வேகமா நான் சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனங்களிலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்க, ஆதியில இருந்தே அப்படிதான், நேற்றும் இன்றும் என்றும் எப்படிதான் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலேயே வார்த்தை இருந்தது, அது அப்படியே தான் இருந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது மாறுகிறதல்ல. அந்த வார்த்தை மாறிடுச்சு, புதுசா உருவாச்சு. ஆதியில இந்த வார்த்தை உண்டானது என்று இல்ல, ஆதியில அது இருந்துச்சு. அந்த வார்த்தை, அந்த வார்த்தை ஆனவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. glory to God. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று பார்க்கிறோம். ஆதியில இருந்த வார்த்தை அப்படியே இருக்கு. பாருங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வரும், அங்க பாருங்க,
முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. பூர்வ காலங்களிலையும் தேவன் திருவுளம் பற்றினார். பிதாக்களுக்கு, ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கு, இப்படி எல்லாம் அவர்களுக்கெல்லாம் திருவுளம் பற்றினார். எப்படி? அல்லது தேவதாசர்களுக்கு, விசுவாசிகளுக்கு அந்த நாட்களிலேயே திருவுளம் பற்றினார். எப்படி? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ குமாரனுடைய சத்தம் இந்த நாட்களில் நம்ம கேட்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமாய் கொண்டு வருகிறது யாருடைய சத்தம்? தேவ குமாரனுடைய சத்தம். ஆமென். அப்ப அதே தேவனுடைய வார்த்தைகள் தான். ஆனால் இதற்கு முன்பாக அது வேறு மூலமாய் திருவுளம் பெற்றப்பட்டது. ஆனால் இந்த நாட்களில குமாரன் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர் என்று அதனாலதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமாய் நமக்கு அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார் அல்லது நம்மோடு இடைபடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நமக்கு யார் மேல இருக்கிற விசுவாசத்தினால இது உண்டாகிறது? தேவகுமாரன் மேல இருக்க விசுவாசம். பரிசுத்த ஆவியானவர் யாரிடம் கேட்பதை நம்மிடத்துல கொண்டு வருகிறார்? தேவகுமாரனிடத்துல கேட்பதை நம்மிடத்துல கொண்டு வருகிறார். அப்ப தேவகுமாரன் தான் நம்மளுடைய இருதயத்துல திருவுளம் பற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிற போது எல்லாம் நமக்கு தெரியணும், நமக்குள்ள இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இந்த 2 வசனம் தான் பார்த்து நம்ம முடிக்க போறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 5:8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா இருக்கான், முடவனா இருக்கான். அவனை என்ன சொல்றாரு கர்த்தர்? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பேதுரு ஒரு காரியம் செய்கிறான். அவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இயேசு மாம்சத்துல இருந்தபோது சொன்னதுபடியே அது போலவே பேதுரு சொல்றான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் ஒரு அப்படி அதே மாதிரி பண்றான். ஆனா இவன் இயேசு நாமத்துல இதை செய்யறான். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவே நேர்ல வந்தப்பவும் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி ஒருத்தனை குணமாக்குனாரு. பேதுரு அப்போஸ்தலன். ஆனா இவனும் இந்த இயேசு மாறாதவராய் தான் இருக்காரு. அவர் நேற்று அப்படி இருந்தார் மாம்சத்துல இருந்த போது. இப்ப பரிசுத்தாவியாய் நம் நடுவில் இருக்கிறார். இப்பையும் அதே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாறாத நாமம் தான். நம்ம அப்படின்னா என்ன செய்வோம்? அவருடைய நாமத்திலேயே அவர் சொன்னபடியே நாமும் சொல்லுவோம் என்று சொல்லுகிறான். பார்த்தா அதே அற்புதம் நடைபெறுது. அல்லேலூயா. இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு அவகாசமா இருக்கு. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அதே தேவகுமாரன், அதே இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் நமக்கு இப்பவும் அதே மாதிரி மாறாதவராய் அவர் இருக்கிறார். நான் கர்த்தர். கண்களை மூடு, ஒரு நிமிஷம் ஜெபித்து முடிப்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to Jesus, because the Lord is faithful. Amen. Hallelujah. Glory to Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. இயேசு கிறிஸ்து சொன்னதன்படியே பேதுரு சொல்றான். காரணம், அவன் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டான், இந்த இயேசு மாற மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப ஒரு முடவனுக்கு அவர் அற்புதம் செய்திருப்பாரே, ஆனால்
இப்பவும் அவருடைய நாமத்தை நம்ம பிரயோஜனப்படுத்துகிற போது அதே அற்புதம் நடைபெறும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். இப்ப நமக்கும் இந்த ராத்திரி ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும். அதே நாமம் நமக்கும் இன்றைக்கு அவகாசமாக இருக்கு. பரிசுத்த வேதாகமத்தை திறக்கிற போதெல்லாம் நம்ம தேவன் செய்த காரியங்களை பார்க்கிற போது எப்படி பெரிய சிவந்த சமுத்திரத்தை திறந்து இஸ்ரவேலரை வெட்டாந்தரையில நடக்கிறது போல செய்ய பண்ணினாரோ, அதே அவருடைய ஓங்கிய புயம் பலத்த கிரியைகள் இந்த ராத்திரியிலேயும் நமக்கு அவகாசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையின் எந்த பகுதியில நம்ம அப்படி தடைபெற்று இருந்தாலும், எந்த பகுதியில நம்ம படுக்கையில கிடக்கிற நிலைமையில இருந்தால், ஆமென், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முன்னேற்றம் இல்லாமல் உலகம் மாறுகிறது, நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வரல. அல்லேலூயா. படுக்கை தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, படுக்கை எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, ஒரு மாற்றமே இல்லாத ஒரு சூழலுக்கு அடையாளமா இருக்கு. அல்லேலூயா. படுத்த படுக்கையா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை. அவங்கள சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். படுத்து இருக்கிறவனுக்கு மாற்றமே இல்லை. ஐனேயா என்கிற இந்த மனுஷனுக்கு 8 வருஷமா கட்டிலின் மேல் அவன் கிடக்கிறான். அல்லேலூயா. கட்டில் படுக்கை என்பது ஒரு மாற்றமே இல்லாத அனுபவத்தை கொடுக்கிறது. அப்படியே தான் ஐனேயா காணப்படுகிறான். ஆனால் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து சொல்றான், உனக்கு இப்ப ஒரு மாற்றம் வரப்போகிறது. காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாதவராய் இருக்கிறதுனாலே நீ நிர்மூலமாகவில்லை. ஆனால் உனக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. அது நன்மைக்கு ஏதுவான ஒரு மாற்றம். அது ஒரு அற்புத அடையாளமாய் உன் வாழ்க்கையில வெளிப்பட போகிற ஒரு மாற்றம். ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். அல்லேலூயா. நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என்றும் மாறாதவர் எங்கள் நடுவிலே காணப்படுகிறீர். எங்கள் வாழ்க்கையில கர்த்தர், பிரைஸ் தி லார்ட், மாறாதவராய் காணப்படுகிறீர். எவ்வளவோ சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் மாறாதவர் என்பதினால உம்மை அண்டிக் கொள்ளுகிறோம், உம்மை பற்றி கொள்ளுகிறோம். ஹalleluya. கண்மலையின் மேல நாங்கள் கடந்து வருகிறோம். இயேசுவே, எங்களை கர்த்தர் இந்த நாட்களில் அற்புதம் செய்து, எங்களுக்கு அற்புதம் செய்து, இந்த மாறுகிற, தொடர்ந்து பல விதங்களிலே மாறுகிற இப்படிப்பட்ட உலகத்துல பல விதமான ரூபங்கள் எடுக்கிற இந்த உலகத்துல கர்த்தர் எங்களை, ஆண்டவரே, நேர்த்தியாய் நடத்தி செல்வீராக. ஒரு நேர்த்தியான வழியை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து, பாதையை எங்களுக்கு கர்த்தர் காண்பித்து, நேர்த்தியாய் எங்களை கர்த்தர் நடத்தி செல்வீராக ராஜா. உடைய வலது கரம் எங்களுக்கு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவான தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.